ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலுடைய இன்னைக்குண்டான கல நிலவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தரிசனத்துக்கு ஒன்றும் பக்தர்கள் கூட்டம் 70,000 கடந்து தான் இருக்குது. ஸ்கூல் எல்லாமே ரீஓப்பன் ஆகிடுச்சு. இருந்தாலுமே ஒன்றும் 70,000 பக்தர்கள் தரிசனம் பார்த்துட்டு இருக்காங்க. அதை பற்றி உண்டான அப்டேட். தரிசனத்துக்கு அதிகமான நேரமாகுது. இலவச தரிசன டிக்கெட் நம்பர்ஸை கணிசமாக குறைச்சிட்டாங்க. அதை பற்றி உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாங்க, நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலுடைய செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக்கிங் அப்டேட் கிடச்சிருக்கு. இன்றைக்கி ஈவினிங் ஒரு 5 மணி போல் வீடியோ கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கு புக்கிங் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஜூலை, ஆகஸ்ட் இந்த 2 மாதத்துக்கு டிக்கெட் ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு இம்மாதம் ஓப்பன் பண்ணுறாங்க. அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி உண்டான அப்டேட்டை பார்த்துருவோம். திருமலை திருப்பதி கோயிலுடைய இலவச தரிசன டிக்கெட் திருப்பதியில் இன்று காலை 1:30 மணிலேருந்து கொடுக்கப்பட்டதாக தகவல் இருக்குது. இன்றைக்கே உண்டான தரிசன டிக்கெட், அதாவது 13ஆம் தேதி மட்டும்தான் தரிசன டிக்கெட் கொடுத்ததாகவும் 14ஆம் தேதி அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் கொடுக்கல. இன்றைக்கே உண்டான தரிசன டிக்கெட்டோ மதியம் 2, 3, 4, 5, 8, 10 இந்த ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்ததாகவும் வெறும் 5,500 டிக்கெட் தான் கொடுத்ததாகவும் நம்ம தேவஸ்தானம் ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. அந்த ரிப்போர்ட் ஸ்க்ரீனில் வைக்கிறோம் பாருங்கள். நாளைக்கு டிக்கெட் கொடுக்கல. இன்றைக்கே இப்போமே 10,000 டிக்கெட் கூட கொடுப்பாங்க. இன்றைக்கி 5,000 டிக்கெட் தான் கொடுத்துருக்காங்க, 5,500 டிக்கெட். அதே மாதிரி ஸ்ரீவாரிமேட்டில் வழியாக போகும்போது பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரிமேட்டுக்கு வெறும் 1,500 டிக்கெட் தான் காட்டியிருக்காங்க மொத்தமாகவே. அது என்ன கணக்குனே தெரியல. 1,500 டிக்கெட் தான் ஸ்ரீவாரிமேட்டில் கொடுத்ததாகவும் இருக்குது. இதான் நமக்கு இன்றைக்கி கிடைச்ச ரிப்போர்ட். ரொம்ப கம்மியான அளவு தான் டிக்கெட் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி ரிப்போர்ட் நமக்கு கிடைச்சிது. ஏபியோட சிஎம் புதுசாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் திருமலைக்கு வந்திருக்காங்க, விசிட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி விசிட் பண்ணியிருக்காங்க. திருமலையில் நார்மலான மழை பெஞ்சது. நேற்று நைட்டு மழை பெஞ்சது, இன்றைக்கி காலையில் நார்மலான மழை பெஞ்சது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட குறிப்பிட நான் விரும்புகிறேன். நேற்று சாமி தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை தேவஸ்தானம் சார்பாக கொடுத்துருக்காங்க. 12/6/2024 அன்று 75,068 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. 33,372 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 3,48,00,000 உண்டியல் காணிக்கை வந்திருக்கு. 31 குடோன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும் 16 மணி நேரம் முதல் 18 மணி நேரம் வரை டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானமே அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அறிவிப்பை நான் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். என்னுடைய எஸ்டிமேஷன் தரிசனப்படி ₹300 தரிசனத்துக்கு 2 மணி நேரம் முதல் 3.5 மணி நேரம் வரையும், டிக்கெட்டுடைய இலவச தரிசனத்துக்கு 3 முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 12 முதல் 16 மணி நேரம் வரை, டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்காகவும் இந்த வீடியோ எடுக்கும்போது காலையில் 9:20 தற்போது வரைக்கும் திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க என்ற தகவல் நமக்கு கிடைச்சிது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாக்கர் ஏரியா, லட்டு கவுண்டர் எல்லா இடங்களும் பக்தர்களுக்கு நார்மலாக இருக்குது, ஹெவியாக இல்லை என்ற விஷயத்தையும் அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் குறிப்பிட விரும்புகிறேன். பக்தர்கள் நம்மளிடம் ஒரு 5-6 கமெண்ட் கேட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்டை நம்ம ரீப்ளே பண்ணலாம், டவுட்டை ரீப்ளே பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆனால் மார்னிங் 5 மணிக்கு வந்தால் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க முடியுமா? என்றைக்கு தர்ஷன் டைம் கொடுப்பாங்க? இன்றைக்கே தர்ஷன் டிக்கெட் கிடைக்கிறா காலைல 5 மணிக்கெலாம் வர முடியாதுங்க. இப்போ இருக்க நிலைமைக்கு காலைல 1 மணிக்கு 2 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அன்றைக்கே உண்டான தர்ஷன் டிக்கெட் மதியத்தில் என்ன கிடைக்க வாய்ப்புகள் உண்டு, 2 மணிக்கு மேலே. ஓகேங்களா? நீங்கள் 5 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா டிக்கெட் காலி ஆகிடும்னா. புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு சீக்கிரமாக தரிசனம் பார்க்கலாமா? வாய்ப்பே இல்லைங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் நார்மலாக எப்படி போகிறாங்களோ அதே மாதிரி தான் போகணும். நீங்கள் வேணால் சுப்ரபாத தோமலை லக்கி டிப் செலெக்ஷன் கல்யாண உற்சவ சேவை நியூ கப்புளுக்கு தனியாக இருக்கும். அதில் வேணால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா லக்கர் தான் நீங்கள் செலக்ட் ஆகலாம்னா. சார் வணக்கம், திருமலை ரூம் புக் செய்தேன், 24 மணி நேரம் கைத்து காலி செய்தேன், என்னுடைய பணம் திரும்பி வரவில்லை, தரமாட்டார்களா? கண்டிப்பாக தருவாங்க சார். நான் நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 8772264590 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்னென்னைக்கு என்னென்ன பண்ணீங்க டீட்டெயிலெலாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பணம் ரீஃபண்ட் ஆகும் சார். ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்டேட் எப்போ சார்? ஆகஸ்ட் மாதத்துக்கு டிக்கெட் ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா செப்டம்பர் மாதம் தான் புக்கிங் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நடந்து மலையில் ஏறுறவங்களுக்கு சிறப்பு தரிசனம் உண்டா? நடைபாதை வழியாக போகிறவங்களுக்கு சலுகைன்றது கிடையாது. நீங்கள் நடைபாதை வழியாக போனாலும் ஒன்று தான், பேருந்து மார்க்கமாக ஒன்று தான். நீங்கள் இலவச தரிசன டிக்கெட் வாங்கிட்டு பேருந்து மார்க்கமாக போனாலும் ஒன்று தான், நீங்கள் நடைபாதை வழியாக போனாலும் ஒன்று தான். எல்லாமே நார்மல் கியூவில் தான் ஸ்டார்ட் ஆகும். நடைபாதையில் போகிறவங்களுக்கு ஸ்பெக்காக எதுவும் இல்லை. இது வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. எதனா மாற்றங்கள் கொண்டு வந்தாங்கன்னா மாற்றம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு எதுவுமே இல்லை என்றது தான் இந்த நேரத்தில் உங்ககிட்ட குறிப்பிட விரும்புகிறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றினா வீடியோனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.